கேரமெல் பாப்கார்னுக்கு 18 விழுக்காடு வரி விதிக்க ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பரிந்துரை. பாக்கெட் செய்யப்பட்ட பிற பாப்கார்ன்களுக்கு 12 விழுக்காடு ஜிஎஸ்டி வரி விதிக்க பரிந்துரை என தகவல். பேட்டரி கார்கள் உள்ளிட்ட அனைத்து பயன்படுத்தப்பட்ட கார்களுக்கும் ஜிஎஸ்டி வரி 18% அதிகரிப்பு. ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெறும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவு என தகவல். மத்திய அரசு உரிமைகளை தராவிடில் தமிழக மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை. நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்களின் செயல்பாடுகளுக்கும் பாராட்டு. இருநாள் பயணமாக குவைத் சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. மன்னர் ஷேக் மேஷல் அல் அகமது அழைப்பின் பேரில் பயணம். விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு. குவைத்தில் பிரதமர் மோடியை வரவேற்ற இந்திய வம்சாவளியினர். மோடி மோடி என முழக்கம் எழுப்பி உற்சாகம். ராமாயணம் மற்றும் மகாபாரத கதைகளை அரபு மொழியில் மொழிபெயர்த்தவர்களை குவைத்தில் சந்தித்த மோடி அரபு மொழியில் நூல்களை வெளியிட்டவரையும் சந்தித்து பாராட்டினார். கிறிஸ்துமஸ் ஆங்கில புத்தாண்டு தொடர் விடுமுறையால் விமான கட்டணம் பல மடங்கு உயர்வு. சிங்கப்பூர், கோலாலம்பூர், தாய்லாந்து, துபாய் ஆகிய பகுதிகளுக்கான சர்வதேச விமான கட்டணங்களும் உயர்ந்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி. கிறிஸ்துமஸ் புத்தாண்டை முன்னிட்டு தாம்பரத்தில் இருந்து கன்னியாகுமரிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கம். சென்னை சென்ட்ரலில் இருந்து ஈரோடு வழியாக கொச்சிவேலிக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு. வார்டு மறுவரையறை இடஒதுக்கீடு நடைமுறைகள் முடிந்த பிறகே உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உறுதி. துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் ஆளுநர் ரவி நியாயமாக செயல்படுவதாக கோயம்புத்தூரில் அண்ணாமலை பேட்டி. சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர் போல் சபாநாயகர் அப்பாவு செயல்படுவதாக குற்றச்சாட்டு. நீங்க நாமினி போடாம நீங்க வைஸ் சான்சலர் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த வைஸ் சான்சலர் ப்ராசஸ்ல இருக்கிறவங்க கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்குவாங்க. அவர் சொல்வதிலே நியாயம் இருக்கத்தானே செய்யுது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் யுஜிசியினுடைய பல இடத்துல அவங்களுடைய வழிகாட்டுதலும் ஒரு யுஜிசி நாமினியை வெய்யுங்கன்னு சொன்ன பிறகு தமிழக அரசு ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ எடுத்து நாங்க வைக்க மாட்டோம், கோவிச்சலினா வைக்க மாட்டோங்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்ள தேமுதிக தயாராக இருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் உறுதி. தேர்தலை நடத்த அரசு தயாராக இல்லை என்று கருத்து. உள்ளாட்சி தேர்தலுக்கே தேமுதிக ரெடியா இருக்கும். எனவே 2026க்கு இப்பொழுதிருந்தே நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். திருநெல்வேலியில் மருத்துவ கழிவுகள் கட்டப்பட்ட விவகாரத்தில் லாரி பறிமுதல். சேலத்தைச் சேர்ந்த லாரி உரிமையாளர் மற்றும் ஓட்டுநரிடம் நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில் கேரளா விரைந்த தனிப்படை. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக வலுவிழக்கும் என வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழையே பெய்யும் என்றும் தகவல். சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியில் 2 மகன்களை கழுத்தறுத்துவிட்டு தற்கொலைக்கு முயன்ற தாய். 1.5 வயது மகன் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. தாய் மற்றும் மற்றொரு மகனுக்கு தீவிர சிகிச்சை. கடலூர் கோண்டூரில் வீட்டு வாசலில் வைக்கப்பட்டிருந்த ஷூவிற்குள் புகுந்த பாம்புகள். சாரை பாம்பை அங்குலம் அங்குலமாக விழுங்கிய கட்டுவிரியன். திக் திக் காட்சியை படம் பிடித்த மக்கள். மகளுக்கு பாலியல் தொந்தரவு அளிக்க முயன்றதாக குற்றச்சாட்டு. மதுரையில் உதவி ஜெயிலரை தாக்கிய மாணவியின் தாய்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்வு. கடந்த சில நாட்களாக விலை குறைந்த நிலையில் இன்று சவரன் 56,800 ரூபாய்க்கு விற்பனை. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கூட்டம். இன்று காலை 3 மணி நேரத்தில் 31,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாமி தரிசனம். மண்டல பூஜையை முன்னிட்டு சபரிமலையில் ஆன்லைன் முன்பதிவு மற்றும் ஸ்பாட் புக்கிங் செய்ய கட்டுப்பாடு. டிசம்பர் 25 மற்றும் 26 ஆகிய 2 நாட்களிலும் ஸ்மார்ட் புக்கிங்கில் தலா 5,000 பேருக்கு மட்டுமே அனுமதி. விவாகரத்து வழக்கு விசாரணைக்காக ஜெயம் ரவி, ஆர்த்தி நீதிமன்றத்தில் ஆஜர். சுமார் 1 மணி நேரம் மனமிட்டு பேசிய நிலையில் விசாரணை ஜனவரி 18ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே இளைஞர் தலை துண்டித்து கொலை. காரணம் என்ன என்று எஸ்பி சீனிவாசன் நேரில் விசாரணை. கொடைக்கானலில் கவி தியாகராஜர் சாலையில் பிடிபட்ட அரிய வகை கொம்பு ஆந்தை. அப்சர்வேட்டரி வனப்பகுதிக்குள் பறக்கவிட்ட வனத்துறையினர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே திடீரென பள்ளி மூடப்படுவதாக அறிவிப்பு. எதிர்ப்பு தெரிவித்து மாணவ மாணவிகளின் பெற்றோர் சாலை மறியல். மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தின் செயலாக்கம் குறித்து ஆய்வு. விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஆய்வு செய்த அதிகாரிகள். சென்னை பெரும்பாக்கத்தில் தாயை அரிவாளால் சரமாரியாக வெட்டிய மகன். தந்தையின் உயிரிழப்புக்கு காரணம் என்று கருதி தாக்குதல். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தேவாலா பகுதியில் தேயிலை தோட்டத்தில் பதுங்கியிருந்த 10 அடி நீள மலைப்பாம்பு. நீண்ட தேடுதலுக்கு பின் மீட்டு காப்பு காட்டுக்குள் விடுவித்த வனத்துறையினர். பெங்களூருவில் தேசிய நெடுஞ்சாலையில் கார் மீது விழுந்த கண்டெய்னர் லாரி. காரில் இருந்து 6 பேரும் உயிரிழந்த பரிதாபம். பெங்களூருவில் செயல்பட்டு வரும் விராட் கோலியின் மதுபான விடுதிக்கு நோட்டீஸ் அனுப்பிய மாநகராட்சி. தீ விபத்து தடுப்பு விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என கூறி நடவடிக்கை. மத்திய பிரதேசத்தில் போக்குவரத்து காவலர் வீட்டில் நடந்த ரெய்டில் கத்தையாக பணம் பறிமுதல். 52 கிலோ தங்கம், 234 கிலோ வெள்ளி, 2 கோடி ரூபாய் கண்டெடுக்கப்பட்டதால் அதிகாரிகள் அதிர்ச்சி. அலாஸ்காவின் புறநகர் பகுதியில் அனாதை இல்லத்திற்கு போர் விமானத்தில் வந்த சாண்டா தம்பதியினர். குழந்தைகளுக்கு பரிசு வழங்கி உற்சாக கொண்டாட்டம். கிரிக்கெட் வீரர் ராபின் உத்தப்பாவிற்கு பிடிவாரண்ட். தனது நிறுவன ஊழியர்களுக்கான PF பணத்தை செலுத்தாததால் நடவடிக்கை. ரஷ்யா மீது வான்வழி தாக்குதல் நடத்திய உக்ரைன். காசான் பகுதியில் கட்டடங்கள் சேதமடைந்ததால் விமான நிலையம் மூடல். காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 12 குழந்தைகள் உட்பட 19 பேர் பலி. குழந்தைகளை கொல்வது போர் அல்ல, கொடூரம் என போப் பிரான்சிஸ் கண்டனம். தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோல் பதவி நீக்கத்தை கண்டித்து ஆளும் கட்சியினர் பிரம்மாண்ட போராட்டம். பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்ததால் ஸ்தம்பித்த தலைநகர் சியோல்.
நீல நிறமாக மாறி ரம்மியமாக காட்சியளிக்கும் சீனாவின் லைகு பனிப்பாறை. சிறிய காற்று குமிழிகள் ஒளியை சிதறடிப்பதால் நிறம் மாறியதாக விஞ்ஞானிகள் தகவல். பல காலமாக போராடி வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டுவிட்டது. இனி அதிகாரத்தை மக்கள் கையில் ஒப்படைக்கும் பணியை உள்துறை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு. மதுபான கொள்கையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக குற்றச்சாட்டு. டெல்லி முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் மீது வழக்கு தொடர அமலாக்கத்துறைக்கு துணைநிலை ஆளுநர் அனுமதி. டெல்லியில் பிரச்சனைகளை திசை திருப்ப பாஜக நாடகமாடுவதாக முதலமைச்சர் அதிஷி குற்றச்சாட்டு. துணைநிலை ஆளுநர் அனுப்பிய கடிதத்தை வெளியிட அமலாக்கத்துறைக்கு வலியுறுத்தல். கோயம்புத்தூரில் தடையை மீறி கருப்பு தின பேரணி நடத்திய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட 917 பேர் மீது வழக்கு பதிவு. அனுமதியின்றி கூட்டத்தை கூட்டியதாக வழக்கு. ஜாஃபர் சாதிக் ஜாமீன் மனு மீதான விசாரணையில் இருந்து விலகினார் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா. ஜாமீன் மனுவை சிபிஐ நீதிமன்றம் தள்ளுபடி செய்வதற்கு முன்பே சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது ஏன் என கேள்வி. திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. நாளை நடைபெறும் செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானங்கள் குறித்து விவாதம் என தகவல். சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியில் அதிமுக சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாட்டம். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் பங்கேற்பு. சாத்தியக்கூறு இருந்தால் உண்டியலில் விழுந்த ஐபோன் திரும்ப வழங்கப்படும். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தகவல். குரூப் 1 தேர்வுக்கான பாடத்திட்டத்தை மாற்றி இணையத்தில் வெளியிட்டது டிஎன்பிஎஸ்சி. இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் குறித்த பாடங்களுக்கு முக்கியத்துவம். தமிழ்நாடு இந்தியாவின் 2வது பொருளாதார மாநிலம் என்று சொல்வது தவறு. மகாராஷ்டிராவிலிருந்து மும்பையை எடுத்து விட்டால் அங்கு ஒன்றும் கிடையாது என அமைச்சர் டிஆர்பி ராஜா பேச்சு. Today, ladies and gentlemen, is the number 2 economy in India சொல்லுவாங்க. அது வந்து டோட்டலா தப்பு. மும்பை சீட்டிங்க. நீங்க மும்பை அங்கிருந்து எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மகாராஷ்டிரால என்ன இருக்கு? All the HQ, இந்த FDI நம்பர்ஸ் மாதிரி எல்லாம் skewed towards the HQ, right? HQ அங்க இருக்குது. You see everything there. நீங்க மும்பை எடுத்து போட்டீங்கன்னா என்ன கிடைக்குதாங்க? சபரிமலை ஐயப்ப சீசன் காரணமாக கன்னியாகுமரி திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் அலைமோதும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம். முதியவர்கள் முதல் குழந்தைகள் வரை நீச்சல் குளத்திலும் ஆற்றிலும் நீராடி உற்சாகம், பூங்காக்களிலும் ஆட்டம். கும்பக்கரை அருவியில் 8 நாட்களுக்கு பின் குளிக்க அனுமதி. உற்சாகமாக குளித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். கொடைக்கானல் தாண்டிக்குடி பிரதான மலைச்சாலையில் பேருந்துக்கு வழிவிடாமல் அடம்பிடித்த காட்டெருமை. கோபத்தில் அரசு பேருந்தை முட்டிவிட்டு திரும்பி சென்றது. போடு போடு. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அருகே ஐபிஎல் பாணியில் நடைபெறும் கிரிக்கெட் தொடர். வீரர்களை ஏலமெடுத்த 8 அணிகளின் உரிமையாளர்கள். புதுச்சேரி அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கோரி மனு. முதலமைச்சர் அமைச்சர்கள் செய்ய வேண்டிய பணிகளை சபாநாயகர் செய்வதாக சுயேட்சை எம்எல்ஏ நேரு குற்றச்சாட்டு.
கோயம்புத்தூரில் அமைதியை சீர்குலைக்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சதி. திமுக மாணவரணவி தலைவர் ராஜீவ்காந்தி குற்றச்சாட்டு. நெல்லை மூன்றடைப்பு அருகே 4 வழிச்சாலையை கடக்க முயன்றபோது பைக் மீது மோதிய கார். தீப்பிடித்து எரிந்த பைக், ஓட்டிச் சென்றவர் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பலி. நெய்வேலி அனல் மின் நிலையத்தில் பணிபுரிந்த நபர் மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரம். உடலை வாங்க மறுத்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய உறவினர்கள். தாங்கள் பயின்ற பள்ளிக்கு 16 லட்சம் ரூபாய் மதிப்பில் மினி பேருந்தை வழங்கிய முன்னாள் மாணவர்கள். திண்டுக்கல் சின்னாளப்பட்டியில் நெகிழ்ச்சி சம்பவம். தேனி மாவட்டம் கம்பமெட்டு சாலையில் 5வது வளைவில் லாரி பழுதாகி நின்றதால் போக்குவரத்து பாதிப்பு. ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நின்ற வாகனங்கள். பண்ருட்டி அருகே தென்பெண்ணை ஆற்றில் குளித்த போது மாயமான இளைஞர் உடலை மீட்பதில் தாமதம். 2 நாட்களாகி மீட்காததை கண்டித்து மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள். வேலூர் மாவட்டம் கேவி குப்பத்தில் பெண்ணை தாக்கிவிட்டு தப்பிய சிறுத்தையை தேடும் பணி தீவிரம். தொடர்ந்து 3வது நாளாக ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிக்கும் வனத்துறை அதிகாரிகள். பெரம்பலூரில் உழவர் தலைவர் நாராயணசாமி நினைவு நாளில் சிலைக்கு மாலை அணிவித்து விவசாயிகள் அஞ்சலி. மழை வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க கோரி விவசாயிகள் போராட்டம். மழையால் பாதித்த மக்காசோளத்திற்கு நிவாரணம் வழங்கிடு. அதிகப்படுத்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் பர்கூர் சுற்றுப்புறத்தில் உள்ள 40 கிராமங்களுக்கு புதிய பேருந்து சேவை. 22,000 பேர் பயனடைவர் என கொடியசைத்து தொடங்கி வைத்த அமைச்சர் KN நேரு பேட்டி. கோயம்புத்தூர் கணுவாய் அடுத்த நர்சரி அருகே சிலிண்டர் ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்து. துரிதமாக செயல்பட்ட பொதுமக்களால் பெரும் விபத்து தவிர்ப்பு. உடுமலை அருகே பள்ளி மாணவி மற்றும் 2 இளைஞர்கள் உடல்கள் குளத்தில் இருந்து மீட்பு. பைக்கில் செல்லும் போது தவறி விழுந்தனரா என தீவிர விசாரணை. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளியில் சேரும் சகதியுமாக குளம்போல் காட்சியளிக்கும் பிரதான சாலை. கடக்க பெரிதும் சிரமப்பட்டு வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் அவதி. சென்னை சின்னமலை பகுதியில் ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்த இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை. உடலை கைப்பற்றி கோட்டூர்புரம் போலீசார் விசாரணை. கரூர் மாவட்டத்தில் அதிகாலையில் பெய்த மழையால் வீரராக்கியத்தில் குடியிருப்புகளை சூழ்ந்த தண்ணீர். வடிகால் வசதி இல்லாததே காரணம் என குடியிருப்பு வாசிகள் குற்றச்சாட்டு. கோவை குனியமுத்தூரில் திராட்சை படத்தில் இயேசு உருவம். கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் ஓவியர் ராஜா அசத்தல்.